வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. என் தமிழ்நாடு. அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் வரும் திங்கட்கிழமை மீண்டும் நேரில் ஆஜராக வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் மற்றும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் இல்லங்களில் கடந்த 7ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி புலனாய்வு பிரிவு இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராக அனைவருக்கும் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியது. இதனையடுத்து அனைவரும் வருமான வரி புலனாய்வு பிரிவு இயக்குநரகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் கீதாலட்சுமியை இன்று மீண்டும் ஆஜராக வருமான வரித்துறை உத்தரவிட்டது. இருவரும் கால அவகாசம் கேட்டதால் இருவரையும் வரும் திங்கட்கிழமை ஆஜராக வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் பிரபல ரவுடியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள கொடிப்பங்கு கிராமத்தை சேர்ந்த ரவுடி கோவிந்தன் மீது கொலை, கொள்ளை உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து ரவுடி கோவிந்தனை தேடி வந்தனர். கொடிப்பங்கு அருகே கோவிந்தன் பதுங்கியிருப்பதாக வந்து கிடைத்த தகவலை அடுத்து அவரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து காவல்துறை தலைமை காவலர் சவுந்தரபாண்டியனை தாக்கியதுடன் உதவி ஆய்வாளர் தங்க முனுசாமியை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற போது கோவிந்தனை தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டனர். இதில் மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலியாகினார். காயமடைந்த உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் 2 பேரையும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவிந்தன் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அதனை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 வார்த்தை நான் பூ பழம் வாங்கி வண்டியில் வச்சிருக்கிறேன் வந்துடுறேன்னு சொன்ன வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசலை. எங்களுக்கு சந்தேகம் ஃபுல்லாக பழனப்பட்ட ஆளுங்க மேலே தான் இருக்கு. இது வரைக்கும் போலீஸும் இதில் உடனேப்பட்டு தான் இருக்குது. இது போலீஸு இந்த பழனப்பட்ட இந்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து தான் என் புரிஞ்சனை கொண்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒருத்தனை பிடிக்க முடியும், அவனை விசாரணை பண்ண முடியுங்கிறவனை வந்துட்டு நீங்கள் எப்படி சுட முடியும்? அதுபோக ஒரு நாடாளுமன்றத்தை தவிர்க்க முடிந்த அப்சல் கசாப்பையே பிடித்து விசாரணை பண்ணி நீதிமன்றமே அவருக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்த தவிர யாரும் என்கவுண்டர் பண்ணலை. அதுபோக இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் போய் உளவு பார்த்ததா சொல்லக்கூடிய நம்ம கடற்படை தளபதியை பிடிச்சி அந்த நாடு விசாரணை பண்ணி நீதிமன்றம் தான் தூக்கு தண்டனை தற்பனை வழங்கியிருக்கு. அதுக்கு நாடாளுமன்றம் கொந்தளிக்கிறது. அந்த மாதிரி சூழல் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது ஒரு மாவட்ட நிர்வாகம் நினைத்தால், இந்த மாவட்ட நிர்வாகத்தில் யாருன்னு ஒரு போலீஸ் அதிகாரி நினைத்தால் யாரை வேணாலும் சுட்டுக் கொள்ள முடியும் நிலை இருந்தால் இந்த ஜனநாயக நாட்டில் பாமர மக்களுக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்கிறதை உத்தரவாதப்படுத்த மாதிரி இந்த நடைமுறை இருக்கிறது. இது என்கவுண்டர் அல்ல, இது திட்டமிட்ட படுகொலை. தமிழகத்தில் நடந்த என்கவுண்டர்களில் முக்கியமான சிலவற்றை பார்க்கலாம். 1980 தருமபுரி பகுதியில் நக்சலைட்டுகளை ஒழிக்க என்கவுண்டர் முறை அறிமுகமானது. 1998 சென்னையில் ரவுடி ஆசை தம்பி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். 2002 தீவிரவாதி இமாம் அலி மற்றும் அவரது கூட்டாளிகள் 4 பேரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். சாமலாபுரத்தில் போராட்டத்தின் போது பெண்களை தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் மது ஒழிப்புக்கான போராட்டம் நடைபெற்ற போது அங்கிருந்த காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் பெண்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார். ஊடகங்களில் வெளியான இந்த காட்சிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரம்யா பாரதி சாமலாபுரத்தில் சம்பவம் நடந்த இடங்களில் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது காவல் கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரணை நடத்தாமல் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அப்பகுதிகளில் உள்ள கடைகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை யாருக்கும் வழங்கக்கூடாது எனவும் சிலவற்றை அழித்திடும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். எனவே இந்த விசாரணையை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில் நேர்மையாக நடத்திட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்ட எஸ்பி அவர்கள் விசாரணைக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் எல்லா பதிவும் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க ஃபுட்டேஜ் அதனோட காப்பி அவங்க எடுத்துட்டு அந்த இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்களை நியாயமாக நேர்மையாக விசாரிக்காமல் சும்மா பேருக்கு மட்டும் ஒரு விசாரணை நடத்திட்டு அவங்கள ஒரு மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போய்க்கிறாங்க.
கடலூரில் சமீப காலமாக பிளாஸ்டிக் முட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள எள்ளேரி கிராமத்தில் வித்யா என்பவர் மளிகை ஒன்றில் முட்டை வாங்கியுள்ளார். அதனை சமைப்பதற்காக உடைத்த போது முட்டை வித்தியாசமாக இருந்ததை பார்த்துள்ளார். இதனையடுத்து மற்றொரு கடையில் வேறொரு முட்டையை வாங்கியுள்ளார். இந்த முட்டையும் இதேபோல் இருந்துள்ளது. இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினரிடம் முட்டையை காட்டிய போது அது பிளாஸ்டிக் முட்டை என தெரிய வந்தது. அந்த முட்டைக்கு தீ வைத்த போது அது பற்றி எரிந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சமீப காலமாக கடலூர் மாவட்ட கிராமப்புற பகுதிகளில் பிளாஸ்டிக் முட்டைகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் புகார் பெப்சி கோக் ஆலைகளுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தண்ணீர் எடுக்க தடை விதித்திருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியிருப்பது கண்துடைப்பு செயல் என தமிழர் விடுதலை கள தலைவர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தாமிரபரணி ஆற்று நீரே முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் பன்னாட்டு நிறுவனங்களான பெப்சி, கோக் குளிர்பான ஆலைகள் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வந்தனர். இதனையடுத்து பெப்சி, கோக் ஆலைகளுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தண்ணீர் எடுக்க மாவட்ட ஆட்சியர் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக தமிழர் விடுதலை கள தலைவர் ராஜ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என ஆட்சியரின் தற்போதைய அறிவிப்பு வெறும் கண்துடைப்பு எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பன்னாட்டு ஆலைகளுக்கு நிரந்தர தடை விதிக்கவில்லை என்றால் கிராம மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழர் விடுதலை கள தலைவர் ராஜ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாமிரபரணியில் இருந்து பன்னாட்டு நிறுவனங்கள் நீர் உறிஞ்சுவதை நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை எனில் இங்கே இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பன்னாட்டு நிறுவனங்களான பெப்சி, கோக்கை இந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து விரட்டுவோம் என்ற மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் பல தலைமுறைகளாக ஊருணியில் பள்ளம் தூண்டி தண்ணீர் எடுக்கும் அவலம் தூத்துக்குடி மாவட்டம் கல்லூரணி என்ற கிராமத்தில் நிலவுகிறது. அந்த கிராம மக்களின் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவிற்குட்பட்டது கல்லூரணி. இந்த கடலோர கிராமத்தில் 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு பல தலைமுறைகளாக குடிநீர் பிரச்சனை நிலவி வருகிறது. தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தொலைவில் காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஊருணியில் 6 முதல் 7 அடிக்கு குழி தோண்டி அதில் ஊற்றாக வரும் உப்பு தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். 10 நாட்களுக்கு ஒருமுறை புதிய குழி ஒன்றை தோண்டும் அவலமும் நிலவி வருகிறது. தண்ணீர் எடுக்க வீட்டிற்கு ஒரு தள்ளுவண்டியையும் இப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர். நான் 20 வருஷ காலமாக இந்த இப்படி தான் ஊற்று வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன இதுக்கு கேட்க மாட்டேங்க, தண்ணிக்கு பார்க்க மாட்டேங்க. குடிக்க தண்ணி 6 குடம் தான் கிடைக்கும் எங்களுக்கு. வாரத்தில் ஒரு டிப்பு தான் கிடைக்கும். அதுவும் தூங்காமல் எடுக்கணும். நைட்டு 12 மணினாலும் தூங்காமல் உட்காந்து எடுக்கணும். வேலை போய்ட்டு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே ஊற்றுக்கு வந்து காற்று கிடக்கணும். ஊர் அரைச்சிக்கிட்டு இருக்கணும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊரில். யாரும் என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 5 வயசுலேருந்து இத்தனை வருஷமாக எங்கள் ஊரில் அடிப்படை வசதிங்கிறது எதுவுமே கிடையாது. முக்கியமாக வந்து தண்ணி பிரச்சனை. நான் 5 வயசுலேயே இதே மாதிரி இந்த மாதிரி தான் தண்ணி எடுத்துருக்கு. ஊற்று தோண்டி குழம்புல காத்திருந்து செஞ்சு எனி டைம்னாலும் எந்த நேரமும் காத்திருந்து தான் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதே தான் இப்போ இருக்குது. ஊரின் மறு எல்லையில் உள்ள பொது குழாயில் சீவலப்பெரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் விடப்படுகிறது. ஆனால் இரவில் எதிர்பாராத நேரத்தில் தண்ணீர் விடுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இரவில் பல மணி நேரம் காத்திருந்து தண்ணீர் பிடிக்க வேண்டியிருப்பதால் அன்றாட தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எப்பவும் இங்கே தண்ணி பிரச்சனை தான். எந்த ஊருக்கு போனாலும் மற்ற ஊர்லேருந்து வர்றவங்க கூட தண்ணி பிரச்சனைக்குனால பெரும்பாலும் ஊருக்கு வரமாட்டாங்க. தண்ணி பிரச்சனை அந்தளவுக்கு இருக்குது. பைப்பில் தண்ணி வந்தாலும் நைட்டில் தான் வரும்.
12 மணிக்குனாலும் 1 மணிக்குனாலும் எந்த டயத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஃபுல்லாக படுத்திருந்து தான் தண்ணி எடுக்கணும். நைட்டில் அங்கே லைட்டும் கிடையாது, இருட்டுக்குள்ளே தான் இருக்கணும். தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வரும் அரசியல் கட்சியினர் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தேர்தல் முடிந்த பின்னர் ஊர் பக்கம் எட்டி பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் கல்லூரணி மக்கள். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 50 வருஷமாக இதே நிலமாக நீடிக்கு. அதனால் அடிப்படை வசதிகள் மற்றது செஞ்சு தரணும், கண்டிப்பாக செஞ்சு தரணும். அதுபோக தண்ணி வசதிக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு ஏதாச்சும் கிடைக்கணும். அது வந்து நான் வந்து இந்த கிராமத்து சார்பாக நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இலவச திட்டங்களுக்கு பல கோடிகளை செலவிடும் அரசு மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு தேவையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்லூரணி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் தூத்துக்குடி செய்தியாளர் இசக்கி ராஜாவுடன் ஆல்வின் திருநெல்வேலி. தருமபுரி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் அமைத்து மாம்பழம் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் மாம்பழம் உற்பத்தியில் கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் விளைவிக்கப்படும் மாம்பழங்களை வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போது பருவமழை பொய்த்து போனதால் மாம்பழத்தின் சுவை குறைந்து காணப்படுவதாகவும் கடந்த ஆண்டு 20 ரூபாய் விற்ற மாம்பழம் தற்போது மும்மடங்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் மாம்பழ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து பாலக்கோடு அடுத்த காரிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் அமைத்து வேதிப்பொருட்கள் உபயோகப்படுத்தாமல் இயற்கை முறையில் பழுத்த மாம்பழங்களை விற்பனை செய்து வருகின்றனர். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி தாய் காப்பு முற்றுகை போராட்டம் 18வது நாளாக நடைபெற்று வருகின்றது. காவிரி தீர்ப்பாயத்தை கலைத்துவிட்டால் காவிரி பிரச்சனையில் மீண்டும் 40 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டிய நிலை வரும் என்பதால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர், விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தங்கள் கோரிக்கை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். காவிரி தீர்ப்பாயம் வழங்கிய இறுதி தீர்ப்பை செயல்படுத்துவோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம், மேகேதாட்டில் அணை கட்டுவதை தடுப்பதற்கு அரசமைப்பு சட்ட விதி 355 கீழ் கட்டளை கடிதம் கர்நாடகத்துக்கு அனுப்புவோம் என்ற வாக்குறுதிகள் வந்தால்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்த முடியும். எனவே தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, தொடரும். இதேபோல டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அரியலூரில் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். டெல்லியில் கடந்த 30 நாட்களாக விவசாயிகளுக்காக தமிழக விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எலிக்கறியை தின்னும், பாம்பு கறி தின்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரதமர் வந்து இந்த விவசாய சங்க பிரதிநிதியில என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. பக்கத்துலதான் இருக்காரு. ஓட்டு கேட்க வந்த நீங்க இப்ப வந்து எங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே ஐயா. சேலத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ரசிகர் கூட்டம் அலைமோதியது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்படைந்தனர். சேலத்தில் பிரபல நகைக்கடை துவக்க விழாவில் நடிகை கீர்த்தி சுரேஷ் பங்கேற்று குத்துவிளக்கேற்றியும் ரிப்பன் வெட்டியும் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தன்னுடைய திரை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே நடிகை கீர்த்தி சுரேஷை காண ரசிகர்கள் குவிந்ததால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. இதனால் போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் கூட்டத்தினரை விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனையடுத்து நடைபெற்ற கனி காணும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள பாரம்பரிய முறைப்படி கோவில்களிலும் வீடுகளிலும் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நேற்று இரவே தங்க ஆபரணங்கள், பழங்கள், பூக்கள் உள்ளிட்டவற்றை கோவிலுக்கு எடுத்துச் சென்று பொதுமக்கள் படையலிட்டனர். பெண்கள் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி கனி காணும் நிகழ்ச்சியை நடத்தி பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். புத்தாண்டை ஒட்டி கேரளாவில் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலிய சுவாமி கோவிலில் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேரளாவில் இருந்தும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்களால் இன்று புனித வெள்ளி அனுசரிக்கப்படுவதை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சென்னை எழும்பூரில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். காலை முதலே நீண்ட வரிசைகளில் நின்று மரிக்கொழுந்து செடிகளை ஏந்தியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் வழிபாடு நடத்தினர். இதில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமின்றி மாற்று மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இயேசுவின் சிலுவைப்பாடுகளை நினைவு கூறும் வகையில் 5 கிலோமீட்டர் தூரம் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. உலகம் முழுவதும் இன்று புனித வெள்ளி அனுசரிக்கப்படுவதை ஒட்டி கருங்கல் புனித அந்தோனியர் ஆலயத்திலிருந்து கருணை மாதா மலைக்கு சிலுவை வழிபாடு நடைபெற்றது. ஆலய வளாகத்திலிருந்து இயேசுவின் வழிபாடுகளை சித்தரிக்கும் வகையில் தத்ரூபமாக நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதேபோன்று சேலம் இயேசு பேராலயத்தில் பங்குத்தந்தை தலைமையில் சிலுவை ஏந்தி சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் அரிசிப்பாளையம் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் இருந்து புறப்பட்ட பேரணி பேராலய வளாகத்தை சென்றடைந்தது. இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல மாவட்டத்தின் பல்வேறு ஆலயங்களிலும் வழிபாடு நடைபெற்றது. புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியிலும் பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக சிலுவை பேரணி நடைபெற்றது. இதில் இயேசுவின் பாடுகளை பாடல்களாக பாடி மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்தில் தேசத்தந்தை காந்தியடிகள் சிலையை நிறுவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மகாத்மா காந்திஜி 100 நினைவு மன்றம் என்ற பெயரிட்டு அண்ணலின் மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அலுவலகங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டதால் பழைய கட்டிடம் தகர்க்கப்பட்டது. அங்கிருந்த காந்தி சிலை அகற்றப்பட்டு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மற்றொரு மகாத்மா சிலையும் இதே அலுவலகத்திலிருந்து அகற்றப்பட்டு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே காந்தி சிலையை புதிய அலுவலகத்தில் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைவுபடுத்த கோரி மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நீர் எடுத்து கிராம மக்கள் தீர்த்த யாத்திரை வழிபாடு மேற்கொண்டனர். கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் என 3 மாவட்டங்களை சேர்ந்த கிராம மக்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இத்திட்டம் தொடர்பாக முதற்கட்ட நிதி ஒதுக்கப்பட்டும் இதுவரை பணிகள் துவக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இத்திட்டத்தினை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தி கடந்த 2 ஆண்டுகளாக சித்திரை முதல் நாளன்று அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழு சார்பில் தீர்த்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி இன்று 3வது ஆண்டாக மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் பவானி ஆற்றில் இருந்து 4000 குடங்களில் நீர் எடுத்து அவரவர் சொந்த கிராம கோவில்களுக்கு யாத்திரையாக சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இத்துடன் என் தமிழ்நாடு நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.